குமாரவேலூர் முருகன் பெருமானுடைய அருளாசியோடு இந்த ஆன்மீக விழாவை இந்த தருணம் இங்கே நம்மளுடைய ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர், தமிழ்நாட்டினுடைய சிலை மீட்பு பிரிவினுடைய சிறப்பு காவலராக இருந்து கோயில்களை காக்கும் தீர்க்கதரிசியாக இருந்து நமக்கெல்லாம் பணி செய்து இந்த நாட்டினுடைய பொக்கிஷங்களை மீட்டெடுத்து வந்து நம்மளுடைய அடையாளங்களை இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதில் அவர் பெற்ற அனுபவத்தின் காரணமாக இங்கே நடக்கக்கூடிய அவல நிலைகளை, கோயிலில் ஏற்படக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் கண்டு இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த குற்றம் எங்கே நடந்தது, அந்த குற்றத்தை எப்படி தடுப்பது, அந்த குற்றம் மீண்டும் எப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இன்றைக்கு நம்மளுடைய ஐயா பொன்மணிகள் ஐயா அவர்களை அந்த இறைவன் சொல்லி இந்த பணியை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய அடியார் திருக்கூட்டம், எத்தனை அடியார் திருக்கூட்டம் அந்த இறைவன் பால் சிவன் பால் வைத்திருக்கக்கூடிய அத்தனை அன்பையும் நம்மளுடைய ஐயா மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். இந்த விழா ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைவரும் இருந்து விழாவை சிறப்பித்து ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே மேடையில் வந்து நம்மளுடைய இந்து காவலர், அவருக்கு தெரியாத யாரும் நபர் இருக்க முடியாது தமிழகத்தில். குறிப்பா அனைத்து இந்து உணர்வுள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ ஐயாவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோடம்பாக்கம் ஸ்ரீ ஐயா நம்மெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்காக ஒருத்தரை இறைவன் நியமிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்மளுடைய கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்கள். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு படிகலிங்கம், அதை இங்கே கொண்டுட்டு வந்து இங்க உள்ள மக்கள் எல்லாரும் பார்க்கணும், அதை வழிபாடு செய்யணும், அதை அபிஷேகம் செய்யறதை நீங்க எல்லாரும் பார்க்கணும். கைலாயமலையில இருந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த பகுதி மக்கள் அதை ஐயா போற இடத்துல அதை இப்போ பூஜை பண்றாங்க. டெல்லியில இருந்து ஒரு ஆச்சாரியரை கொண்டு வந்து சிவாச்சாரியார இந்த பகுதி மக்கள் எல்லாம் பார்க்கணும், அதை வழிபாடு செய்யணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பெரும் முயற்சி. நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து ஏதோ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அங்கே போனோம், ஏதோ எனக்கு விருப்பப்படாத பேச்செல்லாம் பேசினாங்க, நாங்கள் கேட்டோம், அப்படியெல்லாம் இல்லாம அந்த லிங்கத்தை வழிபட்டு நீங்க எல்லாரும் பலனடையணுங்கிறதுக்காக ஒரிஜினல் படிகளையும் அது எத்தனை அதை இங்க மதிப்பை சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு மண்ணில் பிடிச்சி வச்சாலும் நம்ம ஷடலிங்கத்தையும் நம்ம வழிபட்டவர்கள் தான், அது வழிபட்ட சிவனடியார்கள் தான். அதனால அது இங்க வந்திருக்கு. பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி மக்கள் வழிபாடு செஞ்ச அந்த சிவலிங்கம் நீங்க எல்லாரும் வழிபடணும். ரொம்ப கிட்ட போய் இது பண்ண வேண்டாம். ஆச்சாரியார் மேல இருப்பாரு, நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்பவே சொல்லிக்கிறேன். ஐயா சாயங்காலம் வரைக்கும் இங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் கூட போட்டோ எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் அதுக்காக இது பண்ணுங்க. 12 மணி வரைக்கும் அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஐயப்ப சேவா சங்கத்திலிருந்து நம்முடைய அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீதர் ஐயா அவர்களுடைய கட்டளைப்படி அவருடைய அமைப்பு, அதாவது கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு மேலா இந்த சேவையை தொடர்ந்து செய்யறாங்க. அவங்கள மாதிரி சேர்த்து யாராலையும் முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய இந்த விழாவுக்கு நம்ம எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீ யார் என்ன சொல்றதுக்கு அவங்களெல்லாம் தயவு செஞ்சு வருத்தப்பட்டுக்காதீங்க. கொஞ்சம் நீங்க உட்காருங்கன்னு கொஞ்சம் கடுமையா சொல்லிக்கிட்டாலும் புரிஞ்சுக்காதீங்க. எல்லாம் ஆன்மீக நண்பர்கள் தான். அதனால அவர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் விழா குழுவினர் சார்பா கேட்டுக்கிறேன், உங்கள் சார்பா கேட்டுக்கிறேன். அதே போல இங்க மண்டபம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது இதுதான். இதுல அமர்ந்து பார்க்க முடியறவங்க பாருங்க. மேல செகண்ட் ஃப்ளோர்ல எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கிற மாதிரி ஒரு திரை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எல்இடி ஸ்கிரீனு. நீங்க அங்க ஒரு 300-400 பேர் உட்காரலாம்.
குறிப்பா பெண்கள் இங்க உட்கார முடியல, பாதுகாப்பு கொஞ்சம் இதா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது அச்சமா இருக்குதுன்னா பெண்கள் எல்லாம் அது கூட பெண் அதிகாரா இருந்தாலும் பெண்கள் குறிப்பா மேல போய் உட்காந்து நீங்க பார்க்கலாம். சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஸ்கிரீன் நீங்க என்ன நடக்குதோ அது லைவா மேல போயிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் செஞ்சிருக்கோம். அடுத்த முறை நம்ம ஸ்ரீஜி சொல்லியிருக்காங்க, தமிழகத்துல மட்டும் இல்லாம ஐயாவும் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில இருந்து பிற பகுதியில் இருந்து எல்லாரையும் வரவேற்று ஒரு மாநாடு பெரிய அளவில் நடத்துறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஐயன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஐயப்ப சேவா சங்கத்தினருக்கு நம்ம அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து அந்த வேலையை கொடுத்து பணியை கொடுத்து சேவையை கொடுக்க இருக்கிறோம். அது ஒன்றுதான் எல்லாரும் அவங்க இருக்கையில் அமருங்க. அடுத்தது ஒரு சின்னதா ஒரு வீடியோ தான் சாமிகிட்ட போயிட்டு வந்துடுறோம். சிவபூஜை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிவாஜி அனைவரும் அதாவது சாது தரிசனம் சாவ விமர்சனம். இன்னைக்கு ஐயா வந்து டெல்லியில இருந்து இங்க வந்திருக்காங்க. இந்த பூஜையை, இந்த சிவலிங்கத்தை இங்கே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கோடி மக்களும், இங்க வராதவர்களும், இந்த எண்ணத்தில் கருத்தில் கொண்டு இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த இன்பத்தை அடைவதற்காக ஐயா வந்திருக்காங்க. அந்த பூஜை செய்வாங்க. மேலே ஏற்று தொந்தரவு பண்ண வேண்டாம், கீழே பார்த்து வந்து அமைதியாக உட்காருக்கிறாரும். ஐயா வழி நடத்துவாங்க. அதுபடி அந்த பூஜை நடக்கும். ஐயா அவங்க பேர் திருநாமம் சோமஸ் கந்த வாத்தியார் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு ஆச்சாரிய பெருமக்கள் குறைஞ்சிட்டாங்க நம்ம நாட்டில். இவங்க மூலமா தான் இளம் தலைமுறையில உருவாக்கணும். உருவாக்குறதுக்கான முயற்சிகளை அவங்க எல்லாம் மேற்கொள்வாங்க.